இன்னும் ஹாஸ்பிட்டல் போனவங்கள காணுமே. மாமா சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும்ல, டைம் ஆகும்ல. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க மாமா, அவங்க வந்துருவாங்க. இல்லை மாப்ள, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லார் வாயும் அடைக்க முடியும். ரஞ்சிதாவை பற்றி இனிமேல் இவங்க தப்பாகவே பேசக்கூடாது. அது நடக்கிற வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். சித்ரா, வித்யாக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? இப்போதாம்மா ஃபோன் பண்ண, எடுக்கல. நாம எல்லாரும் காத்துட்டு இருப்போம்னு தெரியாதா? ஃபோன் எடுத்து தகவல் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அத்தை, ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால சைலண்ட்ல போட்டிருப்பாங்க. ஏமா, இன்னும் டெஸ்ட் முடிஞ்சிருக்காதா என்ன? அம்மா, அங்க எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாதுல்லம்மா. என்னங்கண்ணா? கல்பனா, வித்யா வந்துட்டா. தனியா வரா? என்னாச்சு வித்யா? டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுதா? கர்ப்பம் இல்லைன்னு ரிசல்ட் வந்திருக்குமே. அண்ணி, டென்ஷன்ல எங்களுக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு அண்ணி. ரிசல்ட் என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ரஞ்சிதா கர்ப்பம் இல்லைன்னு தானே ரிசல்ட் வந்திருக்கு. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. அவ எப்படி சொல்லுவா? முறையா எல்லாம் செஞ்சிருந்தா வாய் திறந்து பேசிருப்பா. திருட்டுத்தனம் பண்ணி நினைச்சதை சாதிக்கணும்னு பார்த்தா எப்படி பேச முடியும்? சீதா, என் பொண்ணை பத்தி நீ தப்பா பேசாத. திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்த்தவங்க எல்லாம் இங்கதானே இருக்காங்க. இந்த பார், என் பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க பொண்ணோட யோகியதைய நீங்க தான் நீ மெச்சுக்கணும். சீதா, கத்தாதீங்க அண்ணி. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேளுங்க, அப்புறமா கோவப்படுங்க. ஹாஸ்பிட்டல்ல இவ என்ன செஞ்சா தெரியுமா? ரஞ்சிதாவுடைய சாம்பிள் டெஸ்ட் பண்ணாமலேயே நெகட்டிவ்னு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி லேப் டெக்னீஷியன் கிட்ட பணம் கொடுக்கறேன்னு டீல் பேசியிருக்கா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. யாரோ ஒருத்தருக்கு இருக்கிற மனசாட்சி கூட உங்க பொண்ணுக்கு இல்லாம போயிடுச்சே. அவங்க மட்டும் இல்லனா ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கோம். நீங்களும் அதை நம்பி ரஞ்சிதாவை வெளியே விரட்டி இருப்பீங்க. தப்பே செய்யாத ஒருத்திய தண்டிக்கிறது எவ்வளவு பெரிய பாவங்கிறது தெரியுமா நீ? ஒரு அப்பாவி பொண்ணோட பாவத்தை சம்பாதிச்சுட்டு நம்மளால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா?